நீங்கள் ஒரு 30 வினாடி, வெறும் 30 வினாடி இதை பார்த்துட்டு நீங்கள் சிரிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு. கேளுங்க. நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் வந்து அல்லு அர்ஜுன், ராம் சரண், தாவேக்கால நான் நம்பர் ஆஃப் தி லீடர் மாதிரி ஆகிறதுக்கு முடிவு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம், ரிப்பன் பில்டிங், ஹைகோர்ட் ஜட்ஜ், லாயர் ஆஃப் தி அட்வொகேட் அனுபவம் பட்டு விட்டேன். அது தெரியல மேடம், இது எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்துருக்காங்க, அதனால நான் என் கையில் வாங்கியிருக்கேன். பொதுவாக கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். இல்லை, எதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்டால் குறைந்த போச்சு அந்த மாதிரி அதிலே எழுதியிருக்குது, ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்னு போட்டிருக்குது. இந்த மாதிரி அஜித் குமாரோ படுகொலை செய்யப்பட்டாங்க, அவங்களுக்கு நீதி கேட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டு போட்டு லாயரு, தலைமைச் செயலகம், ஹைகோர்ட்டு, அட்வொகேட்டு, லீடர் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் தி யாரா நீங்கள்? அடே, நீங்களாம் அரசியலுக்கு வரல, உங்களுக்குலாம் கட்சி ஆர்மியில் யார் கவலைப்பட்டது, யார் வருத்தப்பட்டது? தமிழ்நாட்டினுடைய சாப கேடுகள்லாம் ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான தற்கொலைகளை வச்சுக்கிட்டு தான் இவர் என்ன பண்ண போகிறாராம், ஆட்சியை பிடிக்க போகிறாராம். 26 முதலமைச்சர் நேரடியாக நாற்காலியில் உட்கார போகிறாராம். ஒரு நோக்கத்துக்காக ஒரு பொது இடத்துல கூடுறோம். பொது சொத்துக்கு சேதம் எதன் பொருள் விளைவிச்சிடக்கூடாது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த தாவேகா தற்கொலைகள் எங்கே போனாலும் சரி, இவங்களுடைய முதல் வேலையை அங்கே இருக்கக்கூடிய பொருளை போட்டு உடைக்கிறது தான். இந்த டிவைடர் இருக்கும், ஒரு ரோடுக்கு இன்னொரு ரோடுக்கு மத்தியில் டிவைடர், அந்த கம்பிகள் எல்லாம் வளைச்சி உடைச்சிருக்கிறாங்க. நீ மனுஷங்களா குரங்குகளாடா? அதில் இருந்த மரங்கள் எல்லாம் முறிச்சு பல 1000 ரூபாய், லட்சம் ரூபாய்க்கான பொது சொத்துக்கள் சேதம் இன்னைக்கு. அப்போ இப்படிப்பட்ட தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் இவர் வந்து ஆட்சி அமைக்க போகிறாரா, மாற்றத்தை கொண்டு வர போகிறாரா? உன் தொண்டனையே இவரால் வந்து இது பண்ண முடியல அப்படின்னா இவர் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை எங்கிருந்து சீரமைக்க போகிறாரு? இப்படி ஒன்று நடக்குது. அடுத்தது பாருங்க, இந்த தற்கொலை கூட்டத்துக்கு அணில்னு பேர் வச்சாங்க. ஆனால் உடனே மரத்தில் ஏறிக்கிறானுங்க. பரந்தூருக்கு போகிறாரு விஜய், அந்த கேரவன்லேருந்து எப்படி வர்றாரு, அங்கிருந்து ஒருத்தான் அணில் குதிச்ச மாதிரி குதிக்கிறான் மரத்துலேருந்து. இது பைத்தியமாக பிடிச்சிருக்கு. நீ பாருங்க, இது ஆனா உடனே சேர தூக்கி இப்படி எடுத்துக்கிறது. அங்கே மேடையில் நின்றுக்கிட்டு யார் புஷி ஆனந்து புலம்புறாரு, ஏன் சேர தூக்குற, சேர கிழவை அப்படின்ட்டு புலம்பிட்டு கிடக்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடம் கீழே இருந்து பாருங்க, தலைவன் நல்லா தான் தெரிய போகிறான். அங்கங்கே ஏதாவது படங்கள் வச்சிருப்பாங்க, பார்க்க தான்டா போறீங்க. அதை விட்டு போட்டு இப்போ 10 பேர் மரத்தில் ஏறிட்டான். இன்னைக்கு ஒரே மரத்தில் இருந்து இறங்குன்னு அவங்க கூட போராட்டம். அதாவது ஒரு நோக்கத்திற்காக அஜித் குமாருக்கு நீதி வேண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தோம்னா இவனை மரத்திலிருந்து இறங்க வைக்கிறது பெரிய ஆர்ப்பாட்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட தற்கொலைகளை இந்த அணில் கும்பலை மேலே நின்றுக்கிட்டு அதோட பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டமாக இன்னைக்கு முடிஞ்சப்ப ஆர்ப்பாட்டத்துக்குள்ள ஆர்ப்பாட்டம் நடந்தது தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி கட்சிக்காக கொடிக்கம்பம் நட்டிருக்கிறாங்க. ஒரு 150 கொடிக்கம்பங்கள் இரும்பு அந்த பைப்பில் வந்து நட்டிருப்பாங்க. கூட்டம் முடிஞ்சு போகும்போது 50 கொடிக்கம்பங்க காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. இது திமுக ஊப்பிகள் தான் இந்த வேலைகளை வந்து பார்ப்பாங்க. வாழை கொலை சுட்டிட்டு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய இளநியை பறிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரியான திருட்டு கும்பல் வேலைகள்லாம் அவங்க தான் பார்ப்பாங்க. இது அந்த மாதிரியான வேலைகள் இவங்க பார்த்துருக்காங்க. ஒரு கட்சியுடைய கொடிக்கம்பம் எப்படி காணாமல் போகும், யாரால காணாமல் போகும்? அப்போ இவங்ககிட்ட சுய ஒழுக்கம் இருக்குதா? அப்போ எந்த ஒன்றும் கிடையாது. இப்படி தற்கொலையான கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது இப்படி 50 கொடிக்கம்பல காணோம், மற்ற ஒரு கொடிக்கம்பல அப்படி வளர்ச்சி நொறுக்கி வச்சிருக்காங்க. ஒரு இரும்பு பைப்பை நொறுக்கிறாங்க அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு பைத்தியக்காரர்கள் இருப்பானுங்க. அப்படி இவங்களை வச்சு கட்சிக்கும் பிரயோஜனம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, இந்த கட்சியை வச்சு யாருக்கும் பிரயோஜனமும் கிடையாது.